இன்றைக்கி வந்து நார்மலாக காரக்குழம்பு வைக்காமல் வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு முழு பூண்டு, இது எல்லாமே போட்டு நல்லா வந்து பச்சையாகவே நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறமா வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதுலேயே இந்த கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இது வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அது வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அதிலே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு காரம் மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான், அது வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமா வந்து லாஸ்ட்டில் ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி வந்து நல்லா கரைச்சிட்டு அதோட தண்ணியும் வந்து திக்காக இதிலே வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்ச சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.